ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். விஜய்க்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் தொடர்ந்து வீட்டில் இருக்கிறவங்களால பல பிரச்சனை தான். அதையெல்லாம் தாண்டி நம்ம வித்யாம்மா நினச்சபடியே கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக புடவை எடுக்காமல் எப்படி அதனால் புடவை கடையில் போயிட்டு பயங்கரமாக சூஸ் பண்ணுறாங்க. இந்த எதுலேயுமே நம்ம ஹீரோயினுக்கு நாட்டமே இல்லை அப்படின்ற நிலையில தான் சொல்லணும். பட் இதை உண்மையாகவே நடத்தணும்னு ஃபீல் பண்ண அன்னபூர்ணி அம்மாவும் சரி வித்யா அம்மாவும் ஒரு சூப்பரான புடவை பார்த்து இந்த புடவை டக்கராக இருக்குது, கண்டிப்பாக அவளுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிமா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ இது எதுலேயுமே விருப்பம் இல்லாமல் இந்த நிலையிலே தான் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த புடவையை வியர் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் ஒரு பக்கம் பார்த்தா புடவையை செலக்ட் பண்ண புடவையை கட்டிட்டு வராங்க. ஹீரோ பார்த்தா பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு வந்து நிற்கிறாங்க. மொத்த குடும்பமும் பார்த்துட்டு அவ்வளோ ஷாக் ஆகிட்டாங்க. செம்ம சூப்பராக இருக்கீங்க டாடா, வேற லெவல்மா, ரெண்டு பேருமே சூப்பராக இருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கு மேலே மாமாவாக இருக்கிறவர் சொல்கிறாரு, என்னன்னா மாப்பிள்ள செம்மையாக இருக்கீங்க, ரெண்டு பேரும் வேற லெவலில் இருக்கீங்க. ஆனால் பார்க்குற நமக்கு என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி தான் ஒரு வேளை இவங்களுக்கு கல்யாணமோ, இப்படியே கூட்டிகிட்டு போய் கல்யாணத்தை இன்றைக்கே முடிச்சிருங்க, போட்டு பிளான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா ரெண்டு பேருமே ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்பயே முடிச்சிருங்க அப்படின்ற நிலையில தான் தோணுது. இது எல்லாமே கேட்டோன்னா ஒரு சைடு பார்த்தோம்னா ஒரே ஒரு புகை தள்ளுது, அதாவது தீஞ்ச ஸ்மெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ரஞ்சிதா தான். என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ நல்லா இருக்கே, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனத்துக்கே இருக்கிற ரொம்ப சீப்பான வேலையை அவங்க பார்த்துருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். புடவையை கிழிச்சு விட்றாங்க. புடவை கடையிலேயே அதை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ புடவை டேமேஜ் பண்ணுறத நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க. ஏன்னா நீ இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற, ஆல்ரெடி சீப்பாக நடந்துக்கிட்டதுக்கு கையெல்லாம் முறிச்சு விட்டாங்க. ஆனால் அது எதுவுமே ரஞ்சிதாவுக்கு பத்தலை. எப்படி தான் அவங்களை ட்ரீட் பண்ண போகிறதுன்னு தெரியலன்ற மாதிரி தான். இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற உனக்கெல்லாம் பாரு, இந்த புடவையை கட்டிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிற எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, அதனால தான் அதுக்காக நான் எந்த லெவல் வேணால் போவேன் அப்படின்றாங்க. ஆனால் ஒரே ஒரு மிதிச்சாங்க, அதுக்கு போய் கதறிட்டாங்க ரஞ்சிதா. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் செம மாசு. ஸோ செமையாக ரஞ்சிதாவை கதற அடிக்க விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் ஓரளவுக்கு நம்ம ஹீரோயினால் இவங்க கூட குப்பை கொட்ட முடியுமோ அப்படின்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.